என்னுடைய மூத்த மகளான வரலட்சுமியின் பெயரை இந்த குழந்தைக்கு வைத்திருக்கின்றேன். நரேந்திர மோடி அவர்கள் எவ்வாறு பேசினார்கள், எதை சுட்டி பேசினார்கள் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார்கள். மத்தியிலே ஒரு ஆட்சி, மத்தியிலே 10 ஆண்டு காலம் சிறந்த ஒரு ஆட்சி, அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சி, ஊழலற்ற ஒரு ஆட்சி, யாரும் குறை கூற முடியாத ஒரு ஆட்சி. ஆகவேதான் எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக பாரதிய ஜனதா கட்சி தருகிறது. பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கார். என்ன வாக்குறுதி? திருவள்ளுவரையும் திருக்குறளையும் தமிழையும் தன் பண்பாட்டையும் சிறப்பாக உலகறிய செய்வேன் என்றார். தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சரி, எங்கேயாச்சும் வெளியே போன தமிழ் பேசுகின்ற சகோதரரை பார்க்கும் போது வேட்டி சட்டையில் போறார். நம்ம கூட பேண்ட் சட்டை போட்டுறோம். ஆனா அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டும், தமிழ் உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். 4000 ஆண்டுகளுக்கு வந்த செம்மொழியான தமிழ் மொழியை பாராட்ட வேண்டும் என்று உணர்வால், உண்மையால், உள்ளத்தால், உள்ளத்தின் அடித்தளத்தால் சொல்றார். ஏன்னா இங்க இருக்க தமிழை வளர்க்க முடியாது, தமிழை வளர்க்க முடியாது. யார் சொல்லணும்? ஸ்டாலினாலையும் உதயநிதி ஸ்டாலின் வளர்க்க முடியாது. அது எழுதி கொடுத்தே படிக்காத இப்படி தமிழ் வளர்ப்பாங்க. தப்பு தப்பா படிக்கிறான். அது எதற்காக சொல்கிறார்? சிந்தித்து பார்க்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் வந்து உள்ளே உட்கார்ந்திருக்கார், ஜெயில உட்கார்ந்திருக்கார். ஒரு அமைச்சர் ஜெயில உட்கார்ந்திருக்காருன்னா அது இழுக்கலவா? உங்களுக்காக பிரதிநிதி ஒருத்தர் ஜெயில உட்கார்ந்திருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.